பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ரயில்களுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணி முதல் தொடங்குகிறது. ₹3000 ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு. சென்னை ஆலந்தூரில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை குரோம்பேட்டை ரயில்வே சுரங்க பாதையை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். 2007ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட பணிகள் 18 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவற்ற நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவுடன் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் முக்கிய ஆலோசனை. கடந்த தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் பாமக இருந்தது. அப்போது திமுக கூட்டணி வென்றது போல் இந்த முறையும் திமுக கூட்டணியே வெல்லும் என அமைச்சர் கே.என். நேரு பேட்டி. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் திமுகவிற்கு வாக்கு சேகரிக்க நடத்தும் மோசடி நாடகம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சென்னை மெட்ரோ ரயில் நீள வழித்தடத்தில் ஆலந்தூர் முதல் வண்ணாரப்பேட்டை வரை கூடுதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும். நெரிசல் மிகுந்த நேரங்களில் 6 நிமிட இடைவெளிக்கு பதிலாக 3 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்திற்கு முகுல் வாஸ்னிக், உத்தம் குமார், குவாசி முகமது நிசாமுதீன் ஆகியோரை தேர்தல் பார்வையாளராக நியமித்தது காங்கிரஸ் கட்சி. இந்த 3 பேரும் புதுச்சேரிக்கும் தேர்தல் பார்வையாளராக செயல்பட உள்ளனர். ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழுக்கு பிரச்சினைக்கு காரணம் என்ன? ஐஜி அலுவலகத்தை வெடிவைத்து தகர்ப்பது பாதுகாப்பு படை சின்னங்களை பயன்படுத்தியதால் தான் சிக்கல் என தகவல். பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவார்களா? பொறுத்திருந்து பாருங்கள் என செங்கோட்டையன் பேட்டி. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 20 காசுகள் உறைந்தது. 2 நாட்களில் 40 காசுகள் குறைந்ததால் சில்லறை விற்பனையில் முட்டை விலை குறையும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்களில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். பாரம்பரிய உடையில் மாணவ மாணவிகள் பொங்கலிட்டு கலை நிகழ்ச்சிகளுடன் நடனமாடி மகிழ்ச்சி. வங்காளதேசம் பாகிஸ்தான் இடையே நேரடி விமான சேவை வரும் 29ஆம் தேதி முதல் மீண்டும் தொடக்கம். இந்திய வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டதா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை. கர்நாடக மாநிலம் பெலகாவியில் சர்க்கரை ஆலை பாய்லர் வெடித்து விபத்து. 3 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, படுகாயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை. டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை கைப்பற்றுவது குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆலோசனை. வெள்ளை மாளிகை தகவல். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டி. துவக்க விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து தடுமாறிய இலங்கை அணி. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக இந்தியாவின் விக்ரம் ரத்தோர் நியமனம். இந்திய அணியின் பேட்டிங் பயிற்சியாளராக நீண்ட காலம் பணியாற்றியவர்.